விஜய் மக்கள் சந்திப்பில் பங்கேற்றுவிட்டு மொத்தமாக வெளியேறும் தொண்டர்களால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்த அந்த காட்சிகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். விஜய் மக்கள் சந்திப்பில் பங்கேற்றுவிட்டு மொத்தமாக வெளியேறும் தொண்டர்களால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரி மாநிலம் உப்பளம் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்கூட்டம் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்காக 5000 நபர்களுக்கு மட்டுமே பாஸ் என்பது வழங்கப்பட்டது. அதன்படியே காலையிலிருந்து ஒவ்வொரு பாஸாக ஸ்கேன் செய்து ஒவ்வொருவராக உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் விஜய் வருவதற்கு சற்று ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்பாக கூட்டம் என்பது கட்டுக்கடங்காமல் சென்றது. பாஸ் இல்லாத நபர்களையும் காவல்துறையினர் உள்ளே அனுமதிக்கக்கூடிய சூழலானது இங்கு ஏற்பட்டு இதனால் இந்த திடல் முழுவதுமே தமிழக வெற்றி கழக தொண்டர்களால் நிரம்பி வழிந்தது. குறிப்பாக விஜய் அவர்கள் பேசி முடித்து சென்ற பிறகு இவர்கள் மொத்தமாக அதாவது ஒரே வழியில் தான் அவர்கள் வெளியேறுகிறார்கள். காலையில் அந்த மெட்டல் டிடெக்டர் வைத்து ஸ்கேன் செய்து எந்த வழியாக தொண்டர்களை உள்ளே அனுமதித்தார்களோ அந்த வழியாகத்தான் உள்ளே இருக்கக்கூடிய அத்துணை தொண்டர்களும் வெளியே ஏறுகிறார்கள். குறிப்பாக 5000 நபர்களுக்கு மட்டுமே திட்டமிடல் செய்யப்பட்டு பாதுகாப்பு என்பது போடப்பட்ட நிலையில் அந்த பாஸ் இல்லாமலும் கிட்டத்தட்ட இந்த திடல் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் முழுவதுமே தமிழக வெற்றி கழக தொண்டர்களால் நிரம்பி வழிந்தது. தற்பொழுது அவர்கள் வெளியேறக்கூடிய வழி என்பது ஒரு வழியாக இருப்பதால் அந்த லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆனாலும் கூட காவல்துறையினர் கட்டுப்பாடுகள் செய்து ஒவ்வொருவராக லேசாக அவர்களை வெளியேற்றி வருகிறார்கள். தற்பொழுது இந்த விஜய் அவர்கள் இங்கே பேசி முடித்துவிட்டு சென்ற பிறகு ஒவ்வொருவராக உடனடியாக இந்த இடத்தை விட்டு வெளியேறக்கூடிய அந்த பணியை செய்து வருகிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இந்த நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் விஜய் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடங்களாக உரையாற்றினார். புதுச்சேரிக்கு தேவையான என்னென்ன திட்டங்கள் தேவை, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பது குறித்து பேசினார். தமிழ்நாட்டில் எப்படி ஒரு மாற்றம் வேண்டும் என்று விஜய் பேசுகிறாரோ அது போன்ற புதுச்சேரியிலும் மாற்றம் வரும், கண்டிப்பாக நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று தொண்டர்கள் தெரிவிக்கிறார்கள். விஜயின் பேச்சு எங்களுக்கு உற்சாகம் கொடுத்திருக்கிறது. கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய வாக்கு விஜய்க்கு தான் என்று தொண்டர்கள் ஆரவாரம் செய்து தற்பொழுது மிக பொறுமையாக எந்த விதமான அசம்பாவிதமும் நடைபெற்றுவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறையோட கட்டுப்பாடோடு தொண்டர்களும் அமைதியான முறையில் தற்பொழுது அந்த உப்பளம் பகுதியில் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்ட திடலிலிருந்து ஒவ்வொருவராக வெளியேறி வருகிறார்கள். காவல்துறையினரும் எந்த விதமான தள்ளுமுள்ளும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அனைத்து பகுதிகளிலுமே காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டு ஒவ்வொருவராக வெளியேறி வருகிறார்கள் தற்பொழுது.